ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம டைரக்ஷன் தான் பார்க்க போறோம். இங்க இருந்து போணுமா? நீங்க என்ன பண்ணுங்க, இங்க இருந்து 300 மீட்டர்ல ஒரு லெஃப்ட் எடுத்து அங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டா போய் 15 கிலோமீட்டர் அங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்து ரைட் எடுத்து திருப்பி அங்க இருந்து யூ டர்ன் அடிச்சு சரி நேரா ஒரு 20 கிலோமீட்டர் இந்த பக்கம் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் கீழ் வாக்கில் திருப்பி வந்தீங்கன்னா அந்த வீடு கிடைச்சிடும். டைரக்ஷன்ங்கிறது உங்களுக்கு ஈஸியான ஒரு ஸ்கோரிங் பார்ட். பட் அதுக்கு வந்து நீங்க டயக்ராம் ஃபர்ஸ்ட் கரெக்டா நீங்க அந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணி ட்ரா பண்ணிட்டீங்கன்னாவே அதுல ஒரு 3 கொஸ்டின் ஆர் 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதை நீங்க வந்து கரெக்டா போட்டுடலாம். இன்னைக்கு அந்த டயக்ராம் எப்படி நீங்க ஈஸியா போடலாம் அப்படிங்கறத தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்க கொஸ்டின் படிக்கிறதுக்கு முன்னாலேயே என்ன டிரா பண்ணி வைக்கிறீங்கன்னா டைரக்ஷன் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்ங்கிறத போட்டு வச்சுக்கிறீங்க. அப்பதான் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம நம்ம அந்த கொஸ்டினை வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஓகேவா? நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட். ஓகே, போட்டீங்களா? இப்ப இதுல என்ன கேக்குறாங்க பாருங்க. அருண் ஸ்டார்ட் வாக்கிங் ஹோம் ஹிஸ் அருண் ஸ்டார்ட் வாக்கிங் ஃப்ரம் ஹிஸ் ஹோம் டுவர்ட்ஸ் த ஈஸ்ட். அருண் வந்து அவங்க வீட்டுக்கு என்ன ஈஸ்ட் சைடு வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 8 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம இங்க எடுத்துக்கலாமா? இதுதான் வந்து அருண் ஹோம். ஓகே, அருண் ஹோம்ல இருந்து எவ்வளோ சொல்றாங்க? 8 மீட்டர் ஈஸ்ட் பாயிண்ட்ல அவங்க வந்து போயிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது then he takes a right turn and walks for a 6 meter. ஓகேவா? அவங்க 8 மீட்டர் போனாங்கல்ல, அந்த 8 மீட்டர்ல இருந்து ஒரு ரைட் சைடு வந்து டேர்ன் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க இதை அப்ரோச் பண்றது தான் இம்பார்ட்டன்ட். ரைட்டு லெஃப்ட்னு கேட்கும்போது நீங்க கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க டைரக்ஷனுக்கும் கொஸ்டின்ல அவங்க போயிட்டு இருக்காங்கன்னு சொல்ற டைரக்ஷனும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு ரைட் சைடு இருக்கிறத நீங்க பார்த்து போடக்கூடாது. நீங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு இருக்கிறதுக்கு நீங்க டிரா பண்ணிடக்கூடாது. அவங்க அந்த அருண் வந்து போயிட்டு இருக்காங்க, அப்ப அவங்களுக்கு அந்த வந்து எது ரைட் சைடா இருக்கும் அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ணி அந்த கொஸ்டினை வந்து நீங்க போடணும். ஓகேவா? இப்ப அருண் இந்த சைடு போயிட்டு இருக்காங்க, ஈஸ்ட் சைடு போயிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட ரைட் சைடு எது வரும்? சவுத் சைடு வருமா? நார்மலா நீங்க ஒன்னும் குழப்பிக்க வேணாம். நீங்க அங்க போயிட்டு இருக்கீங்க, இப்படி அந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கிங்க. அப்ப நீங்க போய் நிற்கும் போது அது ரைட் சைடு வருமா லெஃப்ட் சைடு வருமாங்கிறத நீங்க இமேஜின் பண்ணிட்டா போதும். கீழே சவுத்து நார்த்துங்கிறது நீங்க இங்க கன்சிடர் பண்ண வேணாம். இப்ப இங்க போயிட்டு இருக்காங்க, இதுல இருந்து ரைட் சைடுனா கீழே வருமா? கீழே வந்து அப்ப 6 மீட்டர் வரும். ஓகேவா? 6 மீட்டர் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க? now he turns left and walk 3 மீட்டர். இங்க வந்துட்டு 3 மீட்டர் போகணும் அப்படிங்கிறாங்க லெஃப்ட் சைடு. 3 மீட்டர் லெஃப்ட் சைடுனா இந்த சைடு, அதாவது அவங்க நம்மளுக்கு ஆப்போசிட் சைடுங்கிறதுனால லெஃப்ட்டுங்கிறது நம்மளோட ஈஸ்ட் சைடு வருமா? 3 மீட்டர். ஓகே, 3 மீட்டர் ரீச் ஆனா அதுதான் அவங்களோட காலேஜ்னு சொல்றாங்க. ஓகே, இது மாதிரி பாயிண்ட்ஸ் வரும்போது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்ததா வர கொஸ்டின்ஸை வந்து நீங்க அந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்க அப்ரோச் பண்ண முடியும். காலேஜ், ஹோம், நீங்க அடுத்ததா வரப்போற மால், இது மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அவங்க பிளேஸ் கொடுக்குறாங்களோ அந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஹீ டேக்ஸ் லெஃப்ட் சைடு வந்து காலேஜ்ல இருந்து லெஃப்ட் சைடு எடுத்து 2 மீட்டர் போகணும்னு சொல்றாங்க. காலேஜ்ல இருந்து லெஃப்ட் சைடுனா மேல வருமா? இதை மட்டும் கொஞ்சம் டார்க் பண்ணி காமிச்சிடுறேன், ஏன்னா காலேஜ்ங்கிறது அங்க எழுதுனதுனால 2 மீட்டர் போயிருக்காங்க. ஓகேவா? இங்க காலேஜ்ல இருக்காங்க, காலேஜ்ல இருந்து லெஃப்ட் சைடுங்கிறதுனால நம்ம நார்த் சைடு போட்டிருக்கிறோம். ஓகேவா? அடுத்தது அந்த 2 மீட்டர் போனதுக்கு அப்புறம் 2 கன்சிக்யூட்டிவ் ரைட் எடுக்கிறாங்க. 2 கன்சிக்யூட்டிவ் ரைட்னா தொடர்ச்சியா 2 ரைட் எடுக்கிறாங்க. அதாவது இப்ப நீங்க போயிருக்கீங்க, ஒரு ரைட் எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு ரைட் எடுக்கிறாங்க. ஓகேவா? இப்ப 2 மீட்டர் போனா ஃபர்ஸ்ட் ரைட் வந்து 7 மீட்டர்னு கொடுத்துட்டாங்களா? 7 மீட்டர், ஒரு 7 மீட்டர் ரைட் எடுத்துட்டாங்க. இப்படி நீங்க ரைட் எடுத்ததுல இருந்து மறுபடியும் ஒரு ரைட்டுங்கும் போது கீழே சவுத் சைடு வரும். இது ஒரு 11 மீட்டர். ஓகேவா? இங்க வந்து என்ன ரீச் ஆகுறாங்களாமா? மால் வந்து ரீச் ஆகுறாங்க.
அருண்னு சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் மால் வித் ரெஸ்பெக்ட் டு காலேஜ்? காலேஜ்ல இருந்து பார்த்தா மால் வந்து என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப பாருங்க, காலேஜுக்கும் மால்க்கும் இந்த இது. இப்ப காலேஜ்ல இருந்து மாலை பார்க்கும்போது இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இத நீங்க எப்படி இமேஜின் பண்ணி பார்க்கணும்னா, இப்ப உங்களுக்கு இங்கதான் டைரக்ஷன் இது இருக்கு. நீங்க நின்னுட்டு இருக்க இடத்துல, நம்ம நின்னுட்டு இருக்கிற இடத்துல இருந்து அத பார்த்தா எப்படி இருக்கும்? என்ன டைரக்ஷன்ல இருக்கும்? இங்க கீழ தான் இருக்கு. இங்க கீழேங்கும்போது ஈஸ்ட், சவுத். அப்ப 2க்கும் நடுவுல வர்றதுனால சவுத் ஈஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஆன்சர். ஆப்ஷன் பி. ஓகேவா? இப்ப பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த டயக்ராம் ரெஃபர் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அருண் ஹோம் அண்ட் காலேஜ். ஓகேவா? இப்ப அருண் ஹோம்க்கு காலேஜுக்கும் எப்படி நீங்க ஷார்ட்டா வர முடியும்னு சொல்றாங்க. அருண் ஹோம் வந்து இங்க இருக்கு, காலேஜ் இங்க இருக்கு. நம்ம ஷார்ட்னா அதுல ஃபுல்லா இருக்க டிஸ்டன்ஸ் பண்ணாம அதுல எப்படி ஷார்ட்டா வர முடியும்னு பார்க்கணும். அப்ப பில இருந்து டைரக்டா இங்க 6 கிலோமீட்டரோட எண்டுக்கு வரலாமா? எண்டுக்கு வந்து டைரக்டா ஸ்ட்ரைட்டா போனா காலேஜ் வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ இது வந்து இது மாதிரி ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும்போது அந்த பித்தாகரஸ் தியரம் நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருப்போம். உங்களுக்கு அது எல்லாத்துக்குமே பேஸ் தான், அது நல்லா தெரிஞ்சிருக்கு. என்னன்னா 3 சைடுமே வந்து ஸ்கொயர் பண்ணுவோம். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் பிளஸ் சிஏ ஸ்கொயர்டு. அது மாதிரி அப்ப அந்த இந்தல இருக்க 2 டேர்மையும், ரைட் சைடு இருக்க 2 டேர்மையும் ஆட் பண்ணி இந்த சைடு இருக்கிறத ரூட் எடுத்து அதுக்கு வேல்யூ ஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப வந்து உங்களுக்கு அது டவுட்டா இருந்தாலும் இங்க ஒரு டைம் எழுதுறேன். இப்ப இங்க வந்து ஏ பி சி இருக்கிறத இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா ஏபி ஸ்கொயர், இப்ப நம்மளுக்கு டைரக்ஷன் வந்து ஏபிக்கு தான் ஃபைன் பண்ணணும்னா ஏபி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் பிளஸ் சிஏ ஸ்கொயர்டுன்னு சொல்லுவோம். அப்ப ஏபி ஈக்குவல் டு அந்த ரூட் ஆஃப் இந்த இந்த டேர்ம் இருக்குல்ல, பிசி ஸ்கொயர் பிளஸ் சிஏ ஸ்கொயர்டு வந்து வரும். இது மாதிரி தான் நீங்க போடுவீங்க. இது ஜஸ்ட் நீங்க ஒரு 2 கொஸ்டின் போட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனே போயிடும். ஒரு டயக்ராம் வருதுன்னா என்னென்ன டிஸ்டன்ஸ் இருக்குதோ, ஒரு டிஸ்டன்ஸ் தான். நாம ஏசி தான் இங்க ஃபைன் பண்ண போறோம். இங்க ஃபைன் பண்ண போறது ஏசி. இந்த ஏசிக்கு ஃபைன் பண்றதுக்காக நம்ம ஏபியையும் பிசியையும் அங்க கொடுத்துருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கிறோம். ஓகேவா? அவ்வளோதான். இங்க வந்து உங்களுக்கு இங்க ஒரு 8 மீட்டர் இருக்கா, இங்க ஒரு 3 மீட்டர் இருக்கா, இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப 8 பிளஸ் 3 வந்து 11. அப்ப 11 ஸ்கொயர்டு வந்து 121. இங்க லென்த்ல வந்து என்ன இருக்கு, பிசி வந்து 6 மீட்டர் இருக்கு. 6 மீட்டருங்கிறது வந்து 36 ஸ்கொயர் பண்ணும்போது. ஸோ 157 வருதா? வாங்க பார்க்கலாம் ஆப்ஷன்ல. ரூட் ஆஃப் 157 வரும். அப்போ ரூட் ஆஃப் 157 மீட்டர் நம்மளுக்கு இருக்கா? ஆப்ஷன் சி. இதுல என்ன கேக்குறாங்க பாருங்க, மெடிக்கல் ஸ்டோர் வந்து மால்ல இருந்து ஈஸ்ட் சைடு 10 மீட்டர் இருக்குன்னா which direction is அருண் ஹோம் வித் ரெஸ்பெக்ட் டு த மெடிக்கல் ஸ்டோர்? மெடிக்கல் ஸ்டோர்ல இருந்து அருண் ஹோம் வந்து என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னு கேக்குறாங்க. இதுக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும் டயக்ராம்ல. இஃப் இது மாதிரி கொடுக்கும்போது நீங்க அந்த ஒரு அவங்க என்ன ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண சொல்றாங்களோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க. இப்ப வந்து அருண் ஹோம் இங்க இருந்துச்சு அங்க. ஓகேவா? இது மாதிரி இருந்துச்சா? இங்க முடியறது வந்து நம்மளுக்கு இங்க முடிஞ்சு என்ன முடிஞ்சு லாஸ்டா மால்னு ஒண்ணு முடிஞ்சு. கரெக்டா? மால்னு முடிஞ்சிச்சு. இந்த மாலில் இருந்து எவ்வளோ சொல்றாங்க? 10 மீட்டர் ஈஸ்ட் சைடு. ஈஸ்ட் சைடுனா இந்த சைடா? பாருங்க, இது ஈஸ்டா? 10 மீட்டர் ஈஸ்ட் சைடு வந்து என்ன இருக்கு? மெடிக்கல் ஸ்டோர் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மெடிக்கல் ஸ்டோர்ல இருந்து அருண் ஹோம் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு பார்க்கணும். இங்க இருந்து, அதாவது இங்க நின்னுட்டு இருக்கான் அருண்னா, இங்க மேல பார்க்கும்போது இது நார்த்தா இருக்கும், இது வெஸ்டா இருக்கும். நம்மளுக்கு என்ன? அப்ப சென்டர்ல நம்மளுக்கு வரும்போது நார்த் வெஸ்ட் தான் அதோட ஆன்சர். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம்.
இதுல வந்து நம்ம புதுசா டிரா பண்றோம். இதுல என்ன கேக்குறாங்க, ஈஸ்ட் வெஸ்ட் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் போடாம ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்ல அப்ரோச் பண்றோம். டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கலாம். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்டா பாருங்க. A girl draws some line on a wall and named the joining points of two lines such that those points are at different direction, different distance with each other. என்னன்னு ஒரு க்ளூ வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு கேர்ள் வந்து ஒரு செவுத்துல வந்து லைன்ஸ் டிரா பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த 2 விதமான லைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் வந்து இருக்கு. அதை ஜாயின் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. என்னன்னா கீழே கொடுக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்டா இருக்கு. அதை நாமளே ஜாயின் பண்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு க்ளூ வேர்டை மேலேயே சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்ப பாயிண்ட் P is 8 மீட்டர் டு த ஈஸ்ட் பாயிண்ட் ஆஃப் G. ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா? Gல இருந்து G பாயிண்ட் வந்து 8 மீட்டர் டு த பாயிண்ட் ஆஃப் P. Pக்கு 8 மீட்டர் போடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா Dல இருந்து 4 மீட்டர் வெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் K. இதுக்கு வந்து சம்மந்தமே இல்லாம இருக்கு. ஸோ G அண்ட் P எங்க ரிலேட் ஆகுதோ அந்த பாயிண்ட்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாமா? அடுத்தது பாருங்க, DG இருக்கு. DGக்கு Gல இருந்து வச்சு கனெக்ட் பண்ணலாமா? Gல இருந்து நார்த் சைடு 2 மீட்டர்னு சொல்றாங்க. 2 மீட்டர் பாயிண்ட் D. அடுத்தது DGPயை கனெக்ட் பண்ற மாதிரி வேற கொஸ்டின் பார்த்தா, அதாவது வேற பாயிண்ட்ஸை பார்த்தா, இங்க வந்து பாயிண்ட் D is 4 மீட்டர் டு த நார்த் பாயிண்ட் ஆஃப் Dன்னு சொல்றாங்களா? Dல இருந்து மேல நார்த் பாயிண்ட் ஆஃப் 4 மீட்டர். இங்க T. ஓகேவா? இப்ப இந்த Tல இருந்து என்ன சொல்றாங்கன்னா Y வந்து ஈஸ்ட் சைடு இருக்கும். Y வந்து ஈஸ்ட் சைடு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது எது பார்க்கலாம்? பாயிண்ட் Kல இருந்து Y இருக்கு. K நாம ஒன்னும் ஃபைண்ட் பண்ணல. MC இங்க கீழே இருக்கு. பாயிண்ட் Y. ஓகே, இங்க இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க. பாயிண்ட் D which is 1 மீட்டர் டு த ஈஸ்ட் பாயிண்ட் ஆஃப் C. Cயை வச்சு அப்ப கொண்டு போகலாமா? பாயிண்ட் Dக்கு Cல இருந்து பார்த்தா Dக்கு ஈஸ்ட் சைடுல இருக்கு. அப்ப Cல இருந்து ஈஸ்ட் சைடு 1 மீட்டர்னா இதை எடுத்துக்கலாமா? இதுவும் போட்டுட்டோம். அடுத்தது இந்த Cல இருந்து M போடலாமா? C which in 4 மீட்டர் நார்த் பாயிண்ட் ஆஃப் M. Mல இருந்து நார்த் பாயிண்ட், அதாவது பாயிண்ட் Cக்கு வந்து Mல இருந்து 4 மீட்டர். இங்க ஒரு 2 இருக்கும். இங்க ஒரு 2னாலும் இங்க M வருமா? இதுவும் போட்டுட்டோம். மேல பாருங்க, இந்த லைனும் போட்டாச்சு. அடுத்தது ஒய்யும் டீயையும் கனெக்ட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா? ஒய்க்கு டி வந்து ஈஸ்ட் சைடு, இதுவும் போட்டுட்டோம். அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்க? 4 மீட்டர் பாயிண்ட் கே வந்து 4 மீட்டர் டு த சவுத் பாயிண்ட் ஆஃப் ஒய். கேல இருந்து பார்த்தா அதாவது ஒய் வந்து சவுத் சைடு கீழே, ஒய்ல இருந்து பார்த்தா 4 மீட்டர் கீழே வரும்னு சொல்றாங்க. இப்போ 4 மீட்டர்னா இதுல 8 மீட்டர்னா இதுல பாதி தான் இருக்குமா? அப்ப இதுல பாதிய நாம எடுத்துக்கிறோமா? அப்ப இதுல பாதியை எடுத்துக்கிட்டா இங்க வந்து என்ன வரும்? சாரி, 4 மீட்டர்னு இருக்காங்க. இங்க நான் 6 மீட்டருக்கு லைன் டிரா பண்ணிட்டேன். இதுதான் டிஸ்டன்ஸ், நீங்க கரெக்டா போடணும். இங்க வரையில தானே நம்மளுக்கு டி அண்ட் டி வந்து 4 மீட்டர் இருக்கு. ஸோ பாயிண்ட் ஒய்ல இருந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட் ஒய்ல இருந்து எம் கேக்கு வந்து 4 மீட்டர் தான் உங்களுக்கு. ஓகேவா? அதனால கீழே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடக்கூடாது. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்க? பாயிண்ட் கே டிஜி முடிச்சிட்டோம்.
முடிச்சாச்சு, இதுவும் முடிச்சாச்சு. இங்க செகண்ட் பாயிண்ட் ஒன்று இருக்கு பாருங்க. பாயிண்ட் டி இஸ் 4 மீட்டர் டு த வெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கே. பாயிண்ட் டிலிருந்து கேக்கு 4 மீட்டர்னு சொல்றாங்க. கேல இருந்து வெஸ்ட் சைடுனா இந்த சைடா டிக்கு போகுமா 4 மீட்டர். ஸோ அது ஃபுல்லா ஸ்கொயர் மாதிரி இங்க மேல வருது. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ நம்ம எல்லா பாயிண்ட்ஸுமே போட்டோம் கொடுத்துருக்கிறதுல. இதுவும் ஃபர்ஸ்ட் டைம் போட்டோம். இன் விச் டைரக்ஷன் இஸ் பாயிண்ட் டி வித் ரெஸ்பெக்ட் டு பி. அது பி. நம்ம பியிலிருந்து டீயை பார்த்தா என்ன வருது? இங்க பாருங்க, பியிலிருந்து டீயை பார்க்கும்போது இங்க வருமா? ஸோ இது என்ன? நார்த்து, இங்க வெஸ்ட். நார்த் வெஸ்ட் தான் இதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த டயக்ராம் ரெஃபர் பண்ணியே போடலாம். என்ன சொல்றாங்கன்னா, இஃப் த கேர்ள்ஸ் ட்ரா த midpoint between G and P named as S, then shortest distance between S and K. Gக்கு Pக்கு நடுவில் இருக்க பாயிண்ட் தான் S. அதோட அந்த S ஃபிக்ஸ் பண்ணிட்டு Sக்கும் Kக்கும் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. வாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் டயக்ராம. ஜி அண்ட் பிக்கு நடுவில் தான் வந்து என்ன இருக்கு? எஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இது 8 மீட்டர். அப்போ 4 மீட்டர்னா இங்கே தான் வந்து நம்மளுக்கு எஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ எஸ் வந்து இங்கே இருக்கு. அதுக்கும் எஸ்ஸுக்கும் கேக்கும் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அப்போ இதுதான் நம்மளுக்கு ஃபைன் பண்ண வேண்டியது. இங்கே ஆல்ரெடி ஜிடிங்கிறது 2 மீட்டர் இருக்கு. ஸோ இது வந்து ஈக்குவலாக தான் இருக்குமா? இங்கேயும் 2 மீட்டர் தான் இருக்குமா? நம்மளுக்கு ஆன்சர் வந்து அப்போ எஸ் அண்ட் கேவோட ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர். பாருங்க ஆப்ஷன்ல. ஆப்ஷன் பி 2 மீட்டர் இருக்கா? எஸ் அண்ட் கேவோட ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர். நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம். இஃப் த கேர்ள் erase the lines formed between the points of, erase பண்றாங்க. என்னென்ன பாயிண்ட்? சிடி, சிஎம், டிஜி அண்ட் ஜிபி. இதையெல்லாம் ரிமூவ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஷேப்ல வந்து அது கிடைக்குது ரிமைனிங் லைன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. வாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சிடி, சிஎம், டிஜி, சிபி. சிடியை ரிமூவ் பண்ண சொன்னாங்க, ஜிபியை பண்ண அதாவது ஜிடியை பண்ண சொன்னாங்க, சிஎம்ஐ பண்ண சொன்னாங்க ரிமூவ். அப்போ இதையெல்லாம் ஜிபியையும் ரிமூவ் பண்ணிட்டா இதையும் ரிமூவ் பண்ண சொன்னாங்களா? மொத்தம் 4 லைன் ரிமூவ் பண்ண சொன்னாங்களா? இப்போ நம்மளுக்கு ஃபைனலாக கிடைச்சிருக்கிறது இந்த ஸ்கொயர் பாக்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து அது ஃபார்ம் ஆகிறது ஸ்கொயர் தான் வரும். ஆப்ஷன் சி ஸ்கொயர் இருக்கா? இவ்வளோதான் டைரக்ஷன்ங்கிறது. நீங்க அதான் டயக்ராம் நீங்க ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். அதுல வர கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா போட்டுடலாம். இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி தரக்காக ரொம்ப டைம் எடுத்து ஒவ்வொன்றையும் போட்டுட்டு இருக்கேன். நீங்க டைரக்ஷன் வந்து மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே டக்கு டக்குன்னு அந்த பாயிண்ட்ஸை வந்து மேட்ச் பண்ணி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னாலும் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுடலாம். இதுக்கு வந்து நீங்கள் நிறைய கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்துடும். இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப பேசிக் லெவல் தான். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.